தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான விஷயம்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாதா சாஹிப் பால்கே. அது என்ன தாதா சாஹிப் பால்கே? நம்ம இந்தியன் சினிமாவில் யார் ரொம்ப காலம் தமிழ் சினிமாலேயோ இந்தியன் சினிமாலேயோ இருந்து சினிமாவுக்கு பயங்கரமான கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குற அவார்டு தான் இந்த தாதா சாஹிப் பால்கே. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்படுதுங்க. ஃபஸ்ட்டு யார் இந்த தாதா சாஹிப் பால்கே? அதாவது துந்திராஜ் கோவிந்த் பால்கே அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மூவி பஸ் அப்படின்னே சொல்லலாம். இவர் ஹாலிவுட் மூவிலேருந்து எல்லா மூவியும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வராரு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பெருசாக அந்த மூவி கல்ச்சர்லாம் எதுவுமே வரலைங்க. இவர் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, இந்த கதை எழுதுறது, ஸ்டேஜ் ட்ராமா கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தார். பட் அவருக்குள்ள பயங்கரமான ஒரு ஆசை, எப்படியாவது இந்தியாவுக்குள்ளே இந்த மூவி கல்ச்சரை கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு. அதுக்கான விஷயம்லாம் ப்ராப்பராக தொடர்ந்து பண்ணிகிட்டே வராரு. ஒரு படம் எடுக்கணும்னா என்ன பண்ணும், ஒரு ஆக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணும், ஒரு கதை ஒன்று எழுதணும், படத்தை ப்ராப்பராக எடுக்கணும், மூவி வந்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும். பட் இந்த எந்த கல்ச்சருமே இந்தியாவில் அப்போ எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்து இவர் ஒருத்தரே பண்ணுறாருங்க. அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற படம். ஆமாங்க, இந்தியன் சினிமாவில் ரிலீஸ் ஆன ஹரிச்சந்திரா படத்தோட டேரக்டர் தான் நம்ம தாதா சாஹிப் பால்கே. இவர் பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுக்கிறப்போ பயங்கரமான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. அதாவது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸே யாரும் இல்லை, ஏன்னா மூவி கல்ச்சர் இல்லை இல்லையா? ஸோ இந்த ஆக்டிங் பண்ணும் அப்படின்னு கேட்குறப்ப யாருமே வந்து பெருசாக முன் வரல. அதுக்காக பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேமிலியிலேருந்தே 18 பேரை அந்த படத்தில் நடிக்க வச்சுருந்தார். ஓகே சரி, படம் எடுத்தாச்சு, அடுத்து மூவி எடிட் பண்ணுமே, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுமே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுமே, இதுக்கான எந்த ஒரு ப்ராப்பரான விஷயமுமே இந்தியாவில் இல்லை இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே இவரே உட்காந்து பண்ணுறாருங்க. அதாவது இந்தியன் சினிமாவோட ஃபஸ்ட்டு டேரக்டரும் இவர் தான், ஃபஸ்ட்டு எடிட்டரும் இவர் தான், ஃபஸ்ட்டு கேமராமேனும் இவர் தான். ஸோ இந்தியன் சினிமாவில் முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் இவரை. முக்கியமாக ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னே சொல்லலாம் இந்த தாதா சாஹிப் பால்கேவை. அதனால தான் இந்தியன் சினிமாவுக்கு யார் யாரெல்லாம் ப்ராப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இவரோட நேமில் அவார்ட் கொடுத்து அவங்கள கௌரவிக்கிறாங்க. சரி ஓகே, இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்டு வாங்கின தமிழ் ஆர்டிஸ்ட் யார் யார் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த அவார்டை ஃபஸ்ட்டு வாங்கினவர் எல்வி பிரசாத் சார். அதாவது நம்ம இந்தியன் சினிமாவில் ஃபஸ்ட்டு பேசும் படமாக ரிலீஸ் ஆன காளிதாஸ் படத்தில் இவர் வந்து நடிச்சிருக்காருங்க. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 50 படங்களுக்கும் மேலே டைரக்ட் பண்ணி, ப்ரொடியூஸ் பண்ணி, ஆக்ட் பண்ணி தமிழ் சினிமாவுக்கும் சரி மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் சரி தொடர்ந்து இவரோட பங்களிப்பை பயங்கரமாக கொடுத்துட்டு வந்தார் அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா, ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு இந்த 4 இண்டஸ்ட்ரியிலையும் பல முக்கியமான படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி, அதாவது 50க்கும் மேலே படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி இவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையில் பிரசாத் லேப் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி சினி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான முக்கியமான எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிற மாதிரி இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணாருங்க. இப்போ வரைக்கும் அது வந்து ரன் ஆகிட்டு வருது. ஸோ இவரோட ஓவரால் கான்ட்ரிபியூஷனை கன்சிடர் பண்ணி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இவருக்கு 1982 இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்டை இவருக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார். அதாவது ஸ்டேஜ் ட்ராமாலேருந்து சினிமாவுக்கு வந்தவங்கள இவர் ரொம்ப முக்கியமானவருங்க. உணர்ச்சிகரமான வசனம், உணர்ச்சிகரமான ஆக்டிங், வீர வசனம் இதெல்லாம் பேசுறதுல இவரை மிஞ்ச இப்போ வரைக்கும் யாருமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இவரோட சினிமா கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர், அதாவது கப்பலோட்டி தமிழன், அப்புறம் கர்ணன், முக்கியமாக பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன், இந்த மாதிரி உணர்ச்சி மிக்க கேரக்டர்லாம் பண்ணி அதில் இவரை தாண்டி யாராலையும் பெட்டராக பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணவருங்க நம்ம சிவாஜி கணேசன் சார். இவரோட கான்ட்ரிபியூஷனை கன்சிடர் பண்ணி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இவருக்கு 1996 இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்டை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் செவாலியர் அவார்டு வாங்கினவர் இவர் மட்டும்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் சார். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு தொடர்ந்து 45 வருஷம் பயங்கரமான கான்ட்ரிபியூட்லாம் பண்ணியிருக்காருங்க. இன்னைக்கு லெஜெண்டாக இருக்க ரஜினி சார், கமல் சார் 2 பேரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் 100 படங்களுக்கும் மேலே டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த சமூக சிக்கல்கள் அதை பற்றி பேசும், அப்படி இல்லாட்டி உறவு முறையில் இருக்க சிக்கல்கள் அதை பற்றி பேசுங்க. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன ட்ரெண்ட் இருக்கோ அதையெல்லாம் அன்றைக்கே படம் எடுத்தவர் அப்படின்னே சொல்லலாம். இவரோட பயங்கரமான கான்ட்ரிபியூட்டெல்லாம் கன்சிடர் பண்ணி இவருக்கு 2010 இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்டு கொடுத்தாங்க. பட் அவரோட சிஷியன் நம்ம கமல் சார் இருக்கார் இல்லையா, அவரு பார்த்தீங்கன்னா இந்த அவார்டை நீங்கள் முன்னாடியே இவருக்கு கொடுத்துருக்கணும், இந்த 2010 கொடுக்குறது இது வந்து லேட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம அவார்டை பற்றி நம்ம கமல் சார் சொல்லியிருந்தாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த். தமிழ் சினிமாவில் ஒரு ஆங்கிரி யங்மேனாக உள்ள வந்து தன்னோட ஸ்டைலான நடிப்பால் தமிழ் சினிமாவை இல்லை இந்தியன் சினிமாவே இல்லைங்க, ஓவர்சீஸில் கூட பயங்கரமான மார்க்கெட்டை நம்ம தமிழ் சினிமாவுக்கு பிடிச்சி கொடுத்தவரில் இவருக்கு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3D, அப்புறம் அனிமேஷன் மூவி, கடைசியாக இப்போ கூலியில் ஏஐ வரைக்கும் இவரோட எல்லா பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துட்டு வராரு நம்ம ரஜினிகாந்த். தொடர்ந்து 45 வருஷமாக தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துட்டு இருக்க கான்ட்ரிபியூஷனை கன்சிடர் பண்ணி இவருக்கு பார்த்தீங்கன்னா 2021 இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்டை இவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இவருக்கு கொடுத்த அவார்டை பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட குரு
குருவான கேபி சாருக்கு வந்து நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபேமிலி அண்ட் ஃபேன்ஸ்க்கும் நான் இந்த அவார்டை வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே சொல்லியிருந்தார். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாதா சாஹிப் அவார்டை பற்றியும் அதை வாங்கின தமிழ் ஆர்டிஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.